வணக்கம் வியூவர்ஸ். இந்த அழகான காத்திருப்பு எதற்காக அப்படின்னா, அதான் ஊட்டி மலையில் ஓடுற தொடர் வண்டி. அதாவது உலக பிரசித்தி பெற்றது இந்த தொடர் வண்டி. யுனெஸ்கோ அமைப்பால் வந்து உலக பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் பட்டியலில் இந்த ஊட்டி மலை ட்ரெயினும் வருது. இன்றைக்கி நாம் அந்த ஊட்டி மலை ட்ரெயினில் தான் பயணம் செய்ய போகிறோம். வாங்க, இந்த அந்த தொடர் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸ் அவங்க கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி ட்ரெயின்னு கூட எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டாச்சுன்னா இந்த டாய் ட்ரெயின் பயங்கரமான சுட்டி பாய் ட்ரெயின். உண்மையிலே இந்த பயணம் என்னால் மறக்கவே முடியாது. நான் அதிகமான தடவை ஊட்டிக்கு போயிருக்கேன். ஆனால் என்னால் இந்த டாய் ட்ரெயினில் பயணிக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆனால் இந்த முறை எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அதில் பயணம் போக முடிஞ்சுது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வாங்க, என் கூட சேர்ந்து இந்த பயணத்தில் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்துடுச்சு ட்ரெயின்லேருந்து இப்போ எல்லாருமே இறங்குறாங்க. அடுத்தது இப்போ நாங்கள் ஏறணும். வரிசைக்காக காத்திருக்கிறோம். ஏன்னா அதில் ஒரு கேட்டு தான் இருக்கும். ஒரு பெட்டிக்கு ஒரு கேட்டு தான் இருக்கும். எல்லோரும் இறங்கின பிறகு தான் ஏற முடியும். எல்லோரும் இறங்கின பிறகு நாங்கள் ஏறிட்டோம். இப்போது சீட்டிங்கில் உட்காந்தாச்சு. எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காடுறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக நான் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன். இப்போ ஊட்டி ரயில்வே நிலையத்திலேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு மேட்டுப்பாளையத்துக்காக. மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கை சரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பயணம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ரயில்வே ட்ராக்கை தினமுமே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரயில்வே ட்ராக்கு தான் இது, மலைக்கு மேலே. இப்போ பாருங்கள், இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலலாம் இன்னும் அந்த மெயின்டைன் பண்ணுற ஆளுங்க உட்காந்துருக்காங்க. எப்போவுமே பழுது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம். அடிக்கடி ஊட்டி ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மெயின்டெனன்ஸ்க்காகன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. இதோ பயணம் தொடங்கிடுச்சு. அந்த ஒரு குகை மாதிரி இருக்குது. இதேமாரி வழியில் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 10, 20, 25 குகைக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளால தான் அந்த வண்டி போகும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வண்டியை இறங்கி ஓடலாம் அந்த வண்டிக்கு பின்னாடியே. அந்தளவுக்கு தான் அதனுடைய ஸ்பீடு இருக்கும். ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இதை பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது அரவங்காடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷனை கடந்து போயிட்டுருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கவர் பண்ணியிருக்கிறேன்.
ஏன்னா பக்கத்தில் பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாத அளவுக்கு தான் என்னால் கவர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த லொக்கேஷன்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதோ நிறைய இதேமாரி ஸ்மால் இந்த பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாலங்கள்லாம் வந்து நிறைய வரும். அது மேலே போகும்போதெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஜன்னல் வழியாக தான் வெளியில் கேமராவை வச்சு ஷூட் பண்ணிட்டே வந்தேன். தவறி விழுந்துடக்கூடாது. இது இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன், கேத்தி ரயில்வே ஸ்டேஷன். வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க டூரிஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ட்ரெயின்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமாகவும், ரொம்ப லவ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கும். வர வழியில் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயினோட ஸ்பீடை பார்க்கும்போது எனக்கே இறங்கி அதுக்கு பின்னாடி ஓடி வரலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய அது ட்ரெயினை உள்ளுக்கு இருந்து இப்படி ஷூட் பண்ணுறத விட ட்ரெயினுக்கு வெளியில் இறங்கி இந்த ட்ரெயின் போகிற அழகாக ஷூட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கோச்சில் ஏறின உடனே எல்லா கோச்சையுமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வெளியே இருந்து. இது ஒவ்வொரு கோச்சுக்குமே ஒவ்வொரு அந்த அட்டெண்டர், அது என்னன்னு தெரியல, டிடிஆர் இல்லை, ஒரு அட்டெண்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். ப்ளஸ் டிடிஆர்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்தோடனே அவங்க தான் இறங்கி அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ரெண்டாவது வண்டி மூவ் ஆகும்போது அதை மறுபடியும் வெளியே இருந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது ஆக்சுவலாக குன்னூர் ஸ்டேஷனு. நம்ம இப்போ குன்னூர் ஸ்டேஷன் நெருங்கிட்டோம். குன்னூர் ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் வண்டி நின்றுச்சு. ஆக்சுவலாக முதல்ல எனக்கு அது எதனாலேன்னு புரியல. கொஞ்சம் நான் டீ எல்லாம் சாப்பிட்டு எடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த கடை இருக்குது. அதுக்கப்புறமும் வண்டி மூவ் ஆகலை. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு வண்டி மூவ் ஆகலை அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த இந்த கோச்சோட ஃப்ரண்டில் எல்லா கோச்லேயுமே இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த பல்சக்கரம், இந்த பல்சக்கரத்தில் வந்து இந்தமாரி ஒரு பல் அப்படியே ஓடிட்டே இருக்கும் ட்ரெயினுக்கு கீழே. இது வந்து கிரிப்பு பிடிக்குது. இந்த நீராவி இன்ஜின் அதை வந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க ஒவ்வொரு கோச்சிலேயுமே. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அட்டெண்டர் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இதை அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீடுக்கு கனெக்ட் பண்ணி அந்த பல்சக்கரத்தை வந்து ஏற்றி இறக்குறதெல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டீ எல்லாம் சாப்பிட்டு எடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த கடை இருக்குது. அதுக்கப்புறமும் வண்டி மூவ் ஆகலை. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு வண்டி மூவ் ஆகலை அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் பாருங்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் நம்ம வந்தது வந்து டீசல் இன்ஜினு. இப்போ பாருங்கள், நீராவி இன்ஜினை வந்து குன்னூர்லேருந்து தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த நீராவி இன்ஜின் தான். இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா ரொம்ப ரேரு. ஊட்டி மலைப்பாதையில் இன்னும் இந்த நீராவி இன்ஜின் தான் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ நீராவி இன்ஜின் அதனுடைய பயணத்தை தொடங்கிடுச்சு. ஆக்சுவலாக ஊட்டியில் வந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1899, அதாவது 1899 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இது ஜூனில் வந்து 125வது வருஷம் இந்த ட்ரெயின்.
நீராவி இன்ஜினு, ரொம்ப பழைய இன்ஜினு. இந்த புகையை விட்டுட்டு போகுது. ஆனால் எவ்வளோ கெத்தாக போகுது பாருங்க. இந்த பாலத்தெல்லாம் தாண்டி இதுதான் நம்மளை மேட்டுப்பாளையம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க போகுது. இது வந்து இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் அது ஸ்லோவாக போகிறது தான் நமக்கு, அதனால தான் அந்த டாய் ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஏதோ நாம இன்ஜினை ஓட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோ அடுத்தது ஒரு பாலம். இந்தமாரி பெரிய பெரிய பாலங்கள், இது எல்லாமே ரொம்ப பழைய பாலம். இதெல்லாம் தான் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ பெரிய ஹைட்டு அந்த மரப்பாலம் மாதிரி இருக்குது. ரொம்ப கிரேட் ஜாப் தான். ஏன்னா அந்த பழமை மாறாமல் இந்த ட்ரெயினை வந்து இன்னும் அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த நீராவி இன்ஜினு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதனுடைய ஸ்பீடு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பாலத்துலேன்னு இல்லை, பொதுவாக மழை ஃபுல்லாகவுமே இது ரொம்ப ஸ்லோவாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆகுதுங்க நமக்கு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு. அவங்க 3.5 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வரும்போது 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 1/2 ஹவர் டிலேயாக தான் வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு பொறுமையாக தான் அந்த ட்ரெயின் இயக்கப்படுது. இல்லை, அது சேஃப்டி. ஏன்னா அந்த மலைப்பாதை வந்து ரொம்ப சிக்கலான மலைப்பாதை தான். நம்ம ரொம்ப இயருக்கு முன்னாடி போனது மாதிரி ஒரு அனுபவம் தான் அந்த புகையை விட்டுட்டு அந்த ட்ரெயின் போகிறது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்கி தான். ஏன்னா அந்த ஜன்னல் வழியாக எடுக்கிறது. கூட இருந்த பேசஞ்சர்ஸ் ஆக்சுவலாக பெட்டி வேறு 1-2 பெட்டி வந்து வேறு மாதிரி ஸ்டைலில் இருந்துச்சு. இந்த பெட்டி இப்படி இருந்துச்சு. இது வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. ரன்னிமேடோ ஏதோ ஒரு இடம், ரன்னிமேடுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியிருந்தாங்க. பாருங்கள், அங்கே அந்த நீராவி இன்ஜின்லேருந்து எவ்வளோ புகை பாருங்கள். கரெக்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க அந்த நீராவி இன்ஜினுக்காக வேண்டி வாட்டரை வந்து ஃபில் பண்ணாங்க. அந்த கேப்பில் கொஞ்சம் டைம் இருந்ததுனால நானும் ஒரு டீ சாப்பிட்டேன். இந்தா மறுபடியும் கெத்தாட்டு அந்த இன்ஜின் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிருச்சு. பாறைகளை வெட்டி வெட்டி தான் நிறைய இடங்களில் வந்து நடுவில் பாலம் அமைச்சிருந்தாங்க. இது ஒரு கோச்சிலையுமே வந்து 2 சீட்டாக இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு வந்து விண்டோ கிடைக்கும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அதுக்கு பக்கத்து சீட்டு ஆக்சில்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அதனால் எல்லாருக்குமே அது 2 பக்கமே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, எல்லாருமே டூரிஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எந்திரிச்சு நின்று பார்க்குறதுக்கு, அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கெல்லாம் அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த இடம் மாதிரி தான் இருக்குல்ல, இருக்கலாம், சொல்ல முடியாது. இது இந்த மலை ட்ரெயினில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த நீலகிரி மலை, அந்த அந்த ஊட்டி ஃபுல்லாகவுமே நீங்கள் பார்த்துடலாம். அந்தளவுக்கு அது அப்படியே சுற்றி வருது. ரொம்ப அற்புதமான பயணமாக இருந்துச்சு. இது தொடர்ந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தொடர் வண்டி ஓடுது. இன்னும் ரொம்ப நாள் அது ஓடணும். எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். வாழ்த்துக்கள். இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஊட்டி லேக். போட் கிளப்பு. இது வந்து ஊட்டியோட மத்தியில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்றது. அடுத்த வீடியோவில் இந்த ஊட்டி லேக் போட் பற்றி சொல்லலாம். ஓகே, வணக்கம்.